ஹாய் ஹலோ தோழிகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கேன் யூஸ்ஃபுல்லான விஷயங்கள். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ மூலமாக நீங்கள் ஒரு உமன் என்டர்ப்ரனராக ஆகிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க நிறைய பேர், அதுவும் குழந்த வச்சுட்டு இருப்பீங்க. நிறைய பேர் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களும் இருப்பாங்க. நம்ம எல்லாருமே ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினப்போம் பொண்ணுங்கன்னா. அதில் நிறைய பேர் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருப்பீங்க. ஸோ அவங்கெல்லாம் வீட்டில் இருந்துக்கிட்டே எப்படி ஒர்க் பண்ணுறது, மற்றவங்க கீழேயும் வேலை பார்க்கக்கூடாது, வெளியில் போயும் வேலை பார்க்கக்கூடாது, வீட்டில் இருந்து நானே சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற பொண்ணுங்களுக்கு தான் இந்த வீடியோ. என்ன சொல்ல வரேன்னா, ஆரி ஒர்க். இந்த ஆரி ஒர்க்கு தாங்க நம்மளை மாதிரி பொண்ணுங்களுக்கு கை கொடுக்கும். ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃப்க்கெலாம் நிறைய பேருக்கு கையில் காசு இருக்காது, ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் இருக்கிறது இல்லை. நம்மளால் ஃபீஸ் கட்டியும் படிக்கவும் முடியாது. ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நமக்கு கை கொடுக்குற ஒரு தொழில்னால் இந்த ஆரி ஒர்க் தான். மினிமம் அமௌண்ட்டே ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். மெட்டீரியலோட அமௌண்ட்லாம் 350 அந்த ஆரி ஒர்க் மெட்டீரியல் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அது மட்டுமே நீங்கள் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணலாங்க. காலேஜ் போகிற பொண்ணுங்க, நீங்கள் காலேஜ் படிக்கும்போதே கிடைக்கிற டைமில் இந்த ஆரி ஒர்க்கை கற்றுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் காலேஜ் முடித்து வெளியில் வரும்போது கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் உமனாக வருவீங்க. நீங்களும் நிறைய பேருக்கு ஜாப் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் பேச்சையுமே கேட்காதீங்க. யார்கிட்டையுமே நீங்கள் ஆரி ஒர்க் பழகுறேன்னு சொல்லாதீங்க. முக்கியமாக ஹவுஸ் ஒய்ஃப்க்கு நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நம்மளை டீமோட்டிவேட் பண்ணுறதுக்காக தான் இங்கே இருக்காங்க. என்னையுமே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எல்லாருமே சொல்லுவாங்க, ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டா நம்ம ஆரி ஒர்க் பண்ணும்போது தலை வலிக்கும், உடம்பு வலிக்கும், கைகால் வலிக்கும், குறுக்கு வலிக்கும்னு நிறைய சொல்லுவாங்க. எனக்குமே சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் குழந்த பிறந்து 45 டேஸில் சி செக்ஷனுங்க. எனக்கு 45 டேஸில் நான் உட்காந்து இந்த ஆரி ஒர்க்கை பண்ண ஆரம்பித்தேன். அப்போ நிறைய பேர் எனக்கு எதிர்ப்பு தான் தெரிவித்தாங்க. என் அம்மா எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க 1 மந்த்து. என் குழந்தையும் பார்த்துக்கிட்டாங்க, என்னையும் பார்த்துக்கிட்டாங்க. கொஞ்சம் நேரம் கிடைக்கிற டயத்தில் நான் ஆரி ஒர்க் பண்ணுவேங்க. மிச்ச நேரத்தில் எனக்கு முடியலன்னா போய் படுத்து தூங்கிடுவேன். நெக்ஸ்ட் நான் நின்றுக்கிட்டு கூட ஆரி ஒர்க் போட்டிருக்கேன். நீங்கள் நிறைய வீடியோஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, நிறைய காமிச்சிருக்காங்க எல்லாருமே. நம்ம டேபிளில் கூட வச்சு ஆரி ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருமே டீமோட்டிவேட் பண்ணுவாங்க. நான் அந்த டயத்துலையே உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணேங்க. நான் ப்ராக்டிஸ் பண்ண எனக்கு எந்த வலியுமே பெருசாக தெரியலை. ஸோ நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த வலியுமே பெருசாக தெரியாது. ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நேரம் தாங்க உட்காந்து பண்ணணும். ஒரு 1/2 hour 1 hour தான் நம்ம மினிமம் உட்காரணும். அதுக்கு மேலே உட்காரக்கூடாது. நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு தலைவலியோ குறுக்கு வலியோ இருந்தால் நல்லா தண்ணி குடிங்க, கொஞ்சம் நேரம் டிவி பாருங்கள், ரெஸ்ட் எடுங்க, கொஞ்சம் வெளியில் வந்து நின்று வேடிக்கை பாருங்கள். கொஞ்சம் மனசை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ஆரம்பிங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ண ஆரி ஒர்க்கில் இருக்க கஷ்டம் உங்களுக்கு பெருசாகவே தெரியாது. இன்னும் நிறைய பேர் சொல்லலாம், ஆரி ஒர்க் வந்து தெருவுக்கு தெரு பண்ணிகிட்ருக்காங்க, நீ பண்ண ஆரம்பிச்சிட்டியா, உன்கிட்ட யார் வந்து ஆர்டர் தருவாங்க, நிறைய பேர் பண்ணுறாங்களேன்னு சொல்லுவாங்க, டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. ஆமாங்க, தெருவுக்கு தெரு பண்ணுறாங்க. ஏன் பக்கத்து வீட்டில் கூட பண்ணுவாங்க. அதில் எப்படின்னா, அந்த பொண்ணு நல்லா பண்ணுறா, அவளுக்கு நல்ல வருமானம் வருது, நானும் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு சிலர் வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்னொரு சிலர் வீட்டில் சொல்கிறாங்க, சும்மாவே இருக்கும் அதனால பண்ணுறோம் அப்படின்னு பண்ணுவாங்க. ஆனால் இன்ட்ரெஸ்ட்டோட யாரும் பண்ண மாட்டாங்க. நமக்கு வந்து இது கண்டிப்பாக தேவை, நம்ம பண்ணியே ஆகணும்னு நம்ம முடிவு பண்ணி இன்ட்ரெஸ்ட்டாக இறங்கிட்டோன்னா கண்டிப்பாக நம்ம பெஸ்ட்டாக பண்ணலாங்க. ரன்னிங் காம்படிஷனே நடக்குதுன்னா 10 பேர் ஓடுறாங்கன்னா 2 பேர் தாங்க முன்னாடி ஜெயிப்பாங்க. அந்த மாதிரி யார் இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணுறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். நெக்ஸ்ட் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கன்சிஸ்டன்சியாக உட்காந்து ஒர்க் பண்ணி அவுட்புட் செம்மையாக நீட் ஃபினிஷிங்காக கொண்டு வந்தீங்கன்னா கஸ்டமர் உங்களை தேடி தான் வருவாங்க. இவங்க சூப்பராக பண்ணுறாங்க, அவுட்புட் நல்லா இருக்குது, நீட் ஃபினிஷிங்காக இருக்குதுன்னு கஸ்டமர் நிறைய உங்களை தேடி தாங்க வருவாங்க. ஸோ எவ்வளோ பேர் கற்றுக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆரி ஒர்க் பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் தாங்க. இதில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது எதுவுமே இல்லைங்க. ஆனால் ஒன்றே இருக்குங்க, ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், உங்கள் டைம் தான். ஸோ கிடைக்கிற டயத்தில் ஹவுஸ் ஒய்ஃப் நிறைய பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டாங்கன்னா நமக்கு டைம் கிடைக்குங்க. வீட்டு வேலைங்களை சீக்கிரமே முடிச்சுட்டு கிடைக்கிற டைமில் உட்காந்து பண்ணுங்கள். நைட்டுமே குழந்தைங்க தூங்கிட்டாங்கன்னா கொஞ்சம் நேரம் நமக்கு டைம் கிடைக்குங்க. அந்த கொஞ்ச நேரமும் ட்ரை பண்ணுங்கள். விடாமுயற்சியாக ட்ரை பண்ணிங்கன்னா அவுட்புட் செம்மையாக இருக்குங்க.
ஃபைனலாக நீங்கள் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு நிறைய ப்ளவுஸ் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு அதோட ஃபினிஷிங் சூப்பராக இருந்துச்சுன்னா நிறைய கஸ்டமர் உங்களை தேடி வருவாங்க. நீங்களே ஒரு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலாங்க. உங்களுக்கு கீழே ஒரு 4 பேருக்கு வேலையும் கொடுக்கலாங்க, சொல்லியும் கொடுக்கலாம். ஆரி ஒர்க்கை பற்றி நிறைய பேர் யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்காங்க. நீங்கள் அதை பார்த்தும் கற்றுக்கலாம். நானும் இந்த சேனலை உங்களுக்காக தான் ஆரம்பிச்சிருக்கேன். நான் என்னெல்லாம் எதிர்பார்த்து எனக்கு கிடைக்கலையோ அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தர வரேங்க. நீங்கள் என்னோடய சேனலையுமே ஃபாலோ பண்ணலாம். ஹவுஸ் ஒய்ஃப்க்கெலாம் இந்த ஆரி ஒர்க் மாதிரி எந்த பிஸ்னஸுமே கை கொடுக்காதுங்க. இப்போ ட்ரெண்டிங்லேயும் இது தான் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய சேனலில் பேசிக் ஸ்டிச்சில் இருந்து ஆரம்பிக்கிறேன். பேசிக் ஸ்டிச்சையும் கொடுத்துட்டு கீழே அது எப்படி ஒரு இமேஜில் நம்ம கொண்டு வரணும் அப்படின்ற வீடியோவையும் நான் கொடுக்குறேன். பார்த்து அதே இமேஜில் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா வேறு இமேஜில் கூட நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வீடியோவில் என்னென்ன மெட்டீரியல் வாங்கணும்னு சொல்கிறேன். எல்லோரும் காமிக்கிற மாதிரி அதிகமான மெட்டீரியல் நம்ம வாங்க போகிறதில்ல. இவ்வளோ தான் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த மெட்டீரியலை வச்சு மட்டும்தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். அந்த வீடியோவை நான் சொல்கிறேன், மறக்காமல் எல்லோரும் பாருங்கள். அந்த இதில் காமிக்கிற மெட்டீரியலை மட்டுமே நீங்கள் வாங்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள். போக போக நம்ம ஒவ்வொன்றா வாங்கும்போது அமௌண்ட்டு நமக்கு பெருசாக தெரியாதுங்க ஹவுஸ் ஒய்ஃப்க்கு. ஏன்னா பட்ஜெட்டில் அவங்க கையில் கார்ட்ஸ் இருக்காது. ஸோ நம்ம ஒவ்வொன்றா வாங்கும்போது 10 ரூபாய் 20 ரூபான்னு நமக்கு பெரிய அமௌண்ட்டாக தெரியாது. ஸோ ஸ்டார்டிங்லேயே நம்ம பெரிய அமௌண்ட் போட வேண்டாம். நீங்கள் அந்த மெட்டீரியல் வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு அதில் இருக்கிறத மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த சேனல் மூலமாக நான் நிறைய உமன் ஆண்டர்ப்ரனராக உருவாக்கணும்னு ஆசைப்பட்றேன். முக்கியமாக ஹவுஸ் ஒய்ஃபுக்காக நான் இந்த சேனலை உருவாக்கியிருக்கேன். பார்த்து யூஸ்ஃபுல்லாக கற்றுக்கோங்க. ஸோ இன்னொன்று சொல்கிறேன், யார் என்ன சொன்னாலும் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நம்ம கன்சிஸ்டன்சியாக ஒரு ஒர்க்கை பண்ணும்போது திடீர்னு ஒருத்தவங்க வருவாங்க, வந்து மனசை குழப்பி விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதையுமே மனசில் எடுத்துக்காதீங்க. ஆரி ஒர்க்கு தாங்க ஹவுஸ் ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் நல்ல கைத்தொழிலாக இருக்கும். கற்றுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். Thank you.